மஹிந்திராவில் XUV 500 W8 டாப் அண்ட் மாடல் வண்டி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம், தென்காசி டு திருநெல்வேலி போகக்கூடிய வழியில் ஆலாங்குளம் அப்படிங்கிற இடத்துல தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த லொகேஷன் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நிறைய வண்டிகள் நம்ம இது வரைக்கும் வந்து வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ போட்ட மேக்ஸிமம் டேஸ்க்குள்ளே, மினிமமான ஒரு கம்மியான நாட்களுக்குள்ளே வந்து சேல் வந்து ஆகிருக்கு. எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான். இன்னைக்கு அப்டேட்ல ஒரு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த வண்டி என்ன டீடைல்ஸ், பட்ஜெட் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சிக்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரீன்லேயே நம்பர் இருக்கு, எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நேர்ல வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ரேட் இதுல வந்து கம்மியா தான் சொல்லியிருக்கோம். இதுலேயே நெகஷியபிள் இருக்கு. வண்டியை ஃபுல்லா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்னாலும் நீங்க இல்லை ஆட்களையும் நீங்க கூட்டு வந்து கூட தரவா செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வாங்கிக்கோங்க. ரேட் மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸா இருக்கும். வீடியோவை ஃபுல்லா எண்டு வரைக்கும் பாருங்க. இப்போ இந்த வண்டியை பத்தி அப் டு டீடைல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். மஹிந்திரா XUV 500ல இது வந்து W8 சீரிஸ். ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்துடும். ஸோ டிஆர்எல் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துலயும் டிஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்ல இந்த கிரில் வந்து இந்த வண்டிக்கு ஒரு யூனிக்கான ஒரு அந்த கெத்து லுக்கை காமிக்கின்னு சொல்லலாம். அண்ட் டாப் கேரியரோட இருக்கு. இன்னைக்கு பட்ஜெட்ல உங்களுக்கு ஒரு எர்டிகா இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்கார்பியோ எடுக்க போறீங்கனாலே இன்னைக்கு மேக்ஸிமம் ரேட் எவ்வளோ வைக்க வேண்டியிருக்காங்க. ஆனால் XUV 500 இன்னைக்கு ஒரு தரமான ரேட்டுக்கு வந்து கொடுக்க போறாப்ல. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. 2012 மாடல். ஓனர் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஆனால் வெஹிக்கிள் பார்த்தா 3 ஓனர் மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா நீட்டாகவே வந்து வச்சிருக்காங்க. டயரை பொறுத்தளவுக்கு டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80%. ஃப்ரண்ட் ரெண்டுமே 80 இருக்கும். பேக் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% இருக்கும். கலர் பொறுத்தளவுக்கு ஒயிட் கலர்ல சும்மா ஜம்முன்னு இருக்கு. ஃபேரல் ஒயிட்னு சொல்லலாம். ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர், பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துருது. பேக்ல இருந்து உங்களுக்கு அப்படியே இன்டீரியர் வியூவை பாருங்க. பேக்ல இருந்து இன்டீரியர் வரைக்கும் காமிக்கிறாங்க. டேப்ல அதாவது பேக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்க சீட்லேயே 2 டிவி அட்டாச்சா வந்துடும். ஸோ சீட்டை மட்டும் ஃபோல்ட் பண்ணியாச்சு அப்படின்னா லாங் ஜேர்னி சும்மா ஜம்முன்னு இருக்கும். உட்காந்து இல்லை, படுத்துக்கிட்டே போகலாம் போல. இதையும் நம்ம ஃபோல்ட் போட்டோம்னா ஒரு பெட்டே தூக்கி உள்ள போடலாம் போல, அவ்வளோ ஸ்பேஸ் வந்துருக்கு. மஹிந்திரா இன்ஜின் பற்றி சொல்லணுங்க அவசியம் இல்லை. மஹிந்திரா இன்ஜின் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அண்ட் ரியர்லையுமே உங்களுக்கு வந்து ஏசி வந்து இந்த பக்கமும் சைடில் வந்துடும். இந்த சைடு பில்லர் சைடு ஏசி வந்துடும். உள்ள பாருங்க அப்படி சீட் கவர்ஸோட வியூவை பாருங்க அப்படி. அண்ட் அந்த பேக்கில் 2 அந்த டிவி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்கு. ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்டு வண்டியில் கிடக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு XUV 500 சொல்லி பேட்ஜிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது நைட்டில் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாமே வந்து அடிக்கும். அண்ட் டோர் ஸ்டெப் எல்லாமே போட்டிருக்காங்க. உள்ள இன்டீரியரையும் அப்படியே லைவாக பார்த்துருங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ், இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸ்டீரிங்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 ஏர் பேக் வந்துடுது. அண்டு ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல், குரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துடுது. இந்த இடத்துல பாருங்க ஒரு உட்டன் ஃபினிஷிங்கில் ஒரு டேஷ்போர்டோட ஃபினிஷிங், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, சீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வண்டிக்கு அவங்க எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். 5,60,000 ரூபா மட்டும் கேட்குறாங்க. 2012 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ரேட்டு 5,60,000 ரூபா தான் சொல்கிறாங்க. நீங்கள் மற்ற பக்கம் நிறைய ஸ்மெல்லர் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயுமே சர்ச் பண்ணி பாருங்கள். குறைஞ்சது 6 லட்ச ரூபாய்க்கு மேலே போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க சொல்லியிருக்கதே 6 உடச்சி தான் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் நெகஷியபிள் இருக்குது. கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்தா இன்னும் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பேசி வந்து எடுக்க முடியும். ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆலாங்குளம் அங்கே தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இவங்க நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருங்க, எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கார்ஸோட ரிவ்யூஸ் தெரியும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு ரிவ்யூ சந்திப்போம். நன்றி.